வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசியலில் ஒரு காலத்தில் மிக அதிகாரமிக்கவராக பார்க்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்களோட உடன்பிறவா சகோதரி வி.கே. சசிகலா அவங்களோட வாழ்க்கை வரலாறு தான். ஒரு சாதாரண பெண்ணாக வாழ்க்கையை ஆரம்பித்து எப்படி தமிழகத்தின் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுத்தாங்க, அவங்க சந்தித்த சோதனைகள் என்ன, இப்போது இருக்கிற நிலைமை என்ன, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சசிகலா அவர்கள் 1954 வருஷம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தான் பிறந்திருக்காங்க. அவங்க அப்பா விவேகானந்தன், அம்மா கிருஷ்ணவேணி. ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்த சசிகலாவுக்கு அன்னைக்கு தமிழக அரசின் மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருந்த எம். நடராஜன் அவர்களோட திருமணம் நடந்தது. இந்த கல்யாணத்தை முன்னிட்டு நடத்தி வச்சது வேறு யாரும் கிடையாது, கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். ஆரம்பத்தில் அரசு பணியில் இருந்த நடராஜன் அவர்கள் மூலமாக தான் சசிகலாவுக்கு அரசியல் வட்டாரத்தில் அறிமுகம் கிடைச்சது. 1980களின் ஆரம்பத்தில் சசிகலா அவர்கள் வினோத் வீடியோ விஷன்ற ஒரு வீடியோ ரெண்டல் ஷாப் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போது கடலூர் கலெக்டராக இருந்த சந்திரடேகா மூலமாக தான் ஜெயலலிதாவுக்கு சசிகலாவோட அறிமுகம் கிடைச்சது. ஜெயலலிதாவோட அரசியல் கூட்டங்களை வீடியோ எடுக்கிற பணியில் ஆரம்பித்த இந்த நட்பு பின்னாடி தமிழக அரசியலையே திருப்பி போடும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஜெயலலிதா தனிமையில் இருந்த நேரங்களில் எல்லாம் அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக சசிகலா மாறினாங்க. எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறமா ஜெயலலிதா பல அரசியல் நெருக்கடிகளை சந்திச்சாங்க. அப்போது அவங்களுக்கு பக்கபலமாக நின்னது சசிகலா தான். போயஸ் கார்டன் இல்லத்தில் ஜெயலலிதாவுடனேயே தங்கி அவங்களோட உணவு, மருந்துன்னு ஒவ்வொன்றையும் கவனிச்சுக்கிட்டாங்க. ஜெயலலிதா அம்மானு மக்களால் அழைக்கப்படும் போது சசிகலா சின்னம்மானு கட்சியினரால் அழைக்கப்பட்டாங்க. அதிமுகவோட பல முக்கிய முடிவுகள் போயஸ் கார்டனில் சசிகலா மூலமாக தான் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க அதிகாரம் மிக்கவராக இருந்தாங்க. சந்தோஷம் மட்டும் இல்லை, பல சோதனைகளும் சசிகலாவுக்கு வந்தது. 1996 சொத்து குவிப்பு வழக்கு காரணமாக ஜெயலலிதாவுடன் சேர்ந்து சிறைக்கு சென்றாங்க. 2011 சில காரணங்களுக்காக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலுமே கொஞ்ச நாள்லேயே திரும்ப வந்துட்டாங்க. 2016 வருஷம் டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா மறைந்த பிறகு சசிகலா அதிமுகவோட இடைக்கால பொதுச் செயலாளராக ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. தமிழக முதல்வராக பதவியேற்க தயாரான நேரத்தில் சொத்து குவிப்பு வழக்கோட இறுதி தீர்ப்பு வந்துச்சு. அதனால் பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் 4 ஆண்டுகள் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருந்தது. 2021 சிறையில் இருந்து வெளியே வந்த சசிகலா இப்போது தீவிர அரசியலில் ஈடுபட முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. பல விமர்சனங்கள், தடைகள் இருந்தாலுமே இன்றைக்கும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு முக்கியமான இடத்துல அவங்க இருக்காங்க. சசிகலாவோட இந்த ஒரு பயணம் ஒரு சாதாரண பெண்ணாக ஆரம்பித்து ஒரு மாபெரும் அரசியல் தலைவியோட நிழலாக இருந்து இப்போது ஒரு தனி சக்தியாக நிற்கிறது வரைக்குமே பல பாடங்களை நமக்கு சொல்லுது. சசிகலாவோட இந்த ஒரு வாழ்க்கை வரலாறு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.